வாசம் பண்ணுகிற அந்த தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய சபையின் சார்பில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாங்கள் அங்கே ஒன்று கூடி நாங்கள் ஜெயிப்போம், பாடுவோம், ஆர்ப்பரிப்போம். அது மட்டாக இந்த நாளிலே எங்களோடு சேர்ந்து நீங்களும் கூட தேவனை துதித்து அவரை ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். நாங்கள் எவ்வளவுதான் வேதம் வாசித்தான், எவ்வளவுதான் நாங்கள் ஜெபித்தாலும் தேவனுடைய பரிசுத்தமாய் அவருக்கு முன்னாக நாங்கள் வருகிற வேளையிலே எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி அவருடைய பாதத்தண்டையில் வருகிற வேளையிலே அங்கே அவர் அதிலே பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய தேவைகளின் மத்தியிலே அங்கே அவர் தன்னுடைய அன்பான கருத்தை நீட்டி எங்களுக்கு உதவுகிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி தேவனுடைய பாதத்திலே நாங்கள் எங்களை ஒப்படைப்போம். ஒவ்வொரு நேரமும் நாங்கள் அவருடைய பாதத்துக்கு வருகிற வழியிலே எங்களை முதலாவது நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவோம். ஏனென்றால் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே விரும்புகிறார். ஆகவே இந்த நேரத்திலே கூட நீங்கள் தனிமையில் இருக்கலாம். நீங்கள் தேவன் யார் என்னை கைவிட்டு, யார் என்னை காப்பார், யார் என்னை எங்களை விடுதலை ஆக்குவார் என்று நீங்கள் இந்த நேரத்திலே சிந்தித்து கொண்டிருக்கலாம். அங்கே தேவனால் ஒருவராலே கூடும். அவரிடம் நீங்கள் வருகிற வேளையிலே தேவன் உங்களை அங்கே மாற்ற அவர் ஆவலாக இருக்கிறார். அவள் உங்கள் இருதயங்களை மாற்ற, உங்களுடைய இருதயங்களிலே வந்து வாசம் பண்ண அங்கே விரும்புகிறார். ஆகவே இந்த நேரத்திலே தலைகளை குனிந்து அந்த தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். அவர் எங்கள் மத்தியிலே வந்து பெரிதான காரியங்களை செய்வார். தலைகளை குனிவோமா? ஹல்லேலூயா. அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் தாமே அப்பா அங்கே அவர்களை ஆற்றி நீ தேற்றவனுதாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தாவே ஆண்டவரை சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் அவர்களை சுகப்படுத்தவனுதாய் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை இருக்கிறவர்களை இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லும்படியாய் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை அவர்கள் உச்சரிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களை எழுப்பும் கர்த்தாவே. அப்பா இன்னுமாய் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் அன்பினால் அரவணைத்து அவர்களை ஆண்டவரே அவருடைய தேவைகளை நீ சந்தித்து அவர்களை முற்றுமாய் முன்பக்கமாய் கர்த்தாவே உம்முடைய அன்பிலே அவர்கள் வளரும்படியாய் உங்கள் அன்பிலே அவர்கள் வரும்படியாய் கர்த்தாவே நீ கிருபை செய்வதாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் நீ வழிநடத்தும். முற்றுமா எங்களை தாழ்த்தி உம்முடைய வல்லகரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you. Yes, Lord Jesus. Praise you. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. என்னாலும் நடத்துவார்.
எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை மறக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை மறக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. அழைத்தவரே நீ உண்மையுள்ளவர், இறுதி வரை என்னை நடத்திடுவீர். அழைத்தவரே நீ உண்மையுள்ளவர், இறுதி வரை என்னை நடத்திடுவீர். வாக்குகள் மாறாத தேவன் நீரே, வாக்குகள் மாறாத தேவன் நீரே. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. மாலையெல்லாம் கொண்டு ஆண்டவரே எங்கள் ஆளுநரும் உற்சாகத்தோடு என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மாலெல்லாம் கூறும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மாலெல்லாம் கூறும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்லாம் செய்ய வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாத வழிகளை இருக்கின்றார், கணவரை எல்லாம் செய்ய வல்லவரே, எல்லாம் செய்பவரே,
அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஏலும் ஆராதனை கூடார தமிழ் சபையினால் நடத்தப்படும் ஒளிபரப்பிலே கலந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய செய்திக்கு முன்பதாக தலைகளை குனிந்து ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் அன்பும் உள்ள பரலோக பிதாவே, நம்முடைய சன்னிதானத்திலே காத்திருக்கும் ஒருவரையும் நீ பாதுகாத்து வாழ் நடத்திடலாம். இந்த செய்தியை கேட்கும் ஒருவரையும் வெத்த கோட்டைகள் வச்சு பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு வார்த்தையும் சுவாமி பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விழுந்த விதிகளை போல விழுந்து நுடுத்தலாம் பலம் கொடுக்கும்படி நீ கிருபையும் அனுக்கிரத்தை செய்யும்படி உங்களுடைய சன்னிதானத்திலே கேட்டிருக்கிறேன். பொறுப்படும் வல்லடத்தும் தான் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட விடயம், தேவனும் எங்களுக்கு செய்ய விரும்பும் காரியங்கள். தேவன் எனக்கும் உங்களுக்கும் என்னென்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அவர் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். அவரிடமிருந்து நாங்கள் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம். தேவனிடத்தில் நாங்கள் கேட்கிறதெல்லாம் நாங்கள் இதை செய்யும் அதை செய்யும் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளை பெறுவதற்கு அங்கே ஒரு கட்சி இருக்கிறது. ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். தேவனிடமிருந்து காரியங்களை நாங்கள் பெறுவோம் என்று சொன்னால், முதலாவது அவருக்கு நாங்கள் கீழ்ப்படுந்தவர்களாகவும் அவருடைய வார்த்தையின் படி நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எங்கள் இதயத்தின் வாஞ்சைகளை தீர்த்து வைப்பேன் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதத்தை நான் வாசிக்க போகிறேன். சங்கீதம் 91. இது சங்கீதக்காரன் எழுதின ஒரு மிகவும் அழகான, எல்லாருக்கும் விருப்பமான சங்கீதம். ஆனால் அதை முழுவதுமாக நான் வாசிக்கப் போவதில்லை. அதிலிருந்து 2 வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து அதிலிருந்து என் செய்தியை கொடுக்கலாம் என்றிருக்கிறேன். நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 91, 14, 15. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த 2 வசனங்களிலும், சங்கீதம் 91, 14, 15 வசனங்களிலும் 5 காரியங்களை தேவன் அங்கே சொல்லுகிறார். அங்கே முதலாவது அங்கே சொல்லுகிறார், அவனை விடுவிப்பேன். 2வது சொல்லுகிறார், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 3வது சொல்லுகிறார், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். 4வது சொல்லுகிறார், நான் அவனை தப்பிவிப்பேன் என்று. 5வது சொல்லுகிறார், அவனை நான் கனப்படுத்துவேன் என்று. ஆகவே இவ்வண்ணமாக தேவன் அங்கே தன்னுடைய வார்த்தையிலே இதை சொல்லி இருக்கிறார். இதனை ஒரு ஆங்கிலத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், Psalm 91, 14 and 15. Because he loves me, says the Lord, I will rescue him. I will protect him, for he acknowledges my name. He will call on me, and I will answer him. I will be with him in trouble, and I will deliver him and honor him. அன்பானவர்களே, ஆங்கிலத்திலே ஐ வில் என்று சொன்னால் அதை நான் செய்து முடிப்பேன் என்பதற்கு அர்த்தமாகும். தேவன் வில் என்று சொல்லும் வேளையிலே அங்கே அவருடைய சித்தத்தின்படி அதை அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே
முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் சொன்னால், அவனை நான் விடுவிப்பேன். அங்கே இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை சகல காரியங்களிலும் இருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரால் எங்களை தன்னுடைய பிள்ளைகளை விடுவிக்க அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அங்கே இஸ்ரேல் மக்கள் 400 வருடத்துக்கு மேலாக எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ரேல் மக்கள் தேவனை நோக்கி கண்ணீரோடும் உபவாசத்தோடும் தேவனிடம் கதறி அழுதார்கள். அந்த கதறலின் சத்தத்தை கேட்ட தேவன் அவர்களுக்கு விடை கொடுத்து அங்கே மோசேயும் ஆரோனையும் அங்கே இஸ்ரேல் மக்களை விடுவிக்கும்படி பார்வோது அங்கே எகிப்து தேசத்துக்கு அனுப்பினார். அன்பானவர்களே, அந்த அடிமைத்தன கட்டுகளிலே 400க்கும் மேல வருஷங்களாக இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவனை நோக்கி அழுது கதறி புலம்பினார்கள். அந்த சத்தத்தை தேவன் கேட்டு அங்கே மோசே ஆரோன் ஊடாக இஸ்ரேல் மக்களை விடுவித்தார். அன்பானவர்களே, அதே போல இந்த நாளிலும் நசரேயனாக இயேசு கிறிஸ்து விடுவிக்க இந்த பூவுலகத்துக்கு வந்தார். அன்று எப்படி இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்ள மோசேயும் ஆரோனும் வெளிப்பிட்டார்களோ, இன்று இருக்கிற என்னையும் உங்களையும் விடுவிக்க நசரேயனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்கவும் பரலோகம் கொண்டு சேர்க்கவும் அங்கே இயேசு வந்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, அவரால் சகலதும் ஆகும். அவரிடம் நாங்கள் நெருங்கி போகும் வேளையில் அவர் என்னையும் உங்களையும் விடுவித்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக அவர் அங்கே வழி செய்வார். ஆகவே அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று நானும் நீங்களும் அவரிடத்தில் வாஞ்சியா இருப்போம் என்று சொன்னார், நிச்சயமாக அவர் என்னையும் உங்களையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். என்ன விதமான கட்டுகளிலே நாங்கள் மாட்டியிருந்தாலும் பரவாயில்லை, தேவன் என்னையும் உங்களையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், அவன் என் நாமத்தை அறிந்துகிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த காரியத்தை, இந்த இரண்டாவது காரியத்தை நான் அங்கே கடைசியிலே சொல்ல வருகிறேன். இதுக்கும் கடைசிக்கும் அங்கே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறபடியால் இந்த இரண்டாவது காரியத்தை நான் பிறகு சொல்லுகிறேன். அங்கே மூன்றாவதாக தேவன் சொன்னார், அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். தேவனை நோக்கி நானும் நீங்களும் கூப்பிடும் வேளையில் அவர் நிச்சயமாக எங்கள் ஜெபத்துக்கு, எங்கள் கண்ணீருக்கு, எங்கள் கூக்குரலுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறதா இருக்கிறார். அவர் ஜெபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆகவே அவர் நிச்சயமாக என்னுடைய சத்தத்தையும் உங்களுடைய சத்தத்தையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். ஒரு தாய்க்கு எவ்வளமாக தன் குழந்தையின் அழுகுரல் தெரிகிறதோ, அதே போல இந்த உலகத்தில் யார் கூப்பிட்டாலும் இயேசுவானவருக்கு அந்த சத்தம் கேட்கும். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆகவே அன்பானவர்களே, அவர் ஜெபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், he is a prayer answering God. அவர் ஜெபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆகவே அன்பானவர்களே, வேதத்திலே அநேக இடத்திலே நாங்கள் பார்க்கலாம், I will answer. நான் மறுமொழி கொடுப்பேன், நான் பதில் செய்வேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், நான் அவர்களை விடுவிப்பேன், நான் அவர்களை ரட்சிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்த வண்ணமாகவே இருக்கிறார். அங்கே எரேமியா 33:3 நாங்கள் பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அன்பானவர்களே, அங்கே தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அன்பானவர்களே, நானும் நீங்களும் தேவனை நோக்கி கூப்பிடும் வேளையில், ஜெபிக்கும் வேளையில், கண்ணீரோடு அவரை தேடும் வேளையில், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை தேடும் வேளையில் அவர் என்ன சொல்லுகிறார்,
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். In Jeremiah 33:3, God says, "Call to me, I will answer you and tell you great and unsearchable things you do not know." நாங்கள் அறியாதும் புரியாதமான காரியங்களை தேவன் எங்களுக்கு தெரிவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்று அநேக காரியங்கள் எனக்கும் உங்களுக்கும் புரியாதும் அறியாதுமாயிருக்கிறது. அவலமான காலகட்டத்திலே, அவலமான சிக்கலிலே நான் நீங்களும் மாட்டும் வேளையில் நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு காரியம், எங்கள் பரம தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை மாத்திரம் நாங்கள் நோக்கி கூப்பிடும் வேளையில் அவர் நிச்சயமாக எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு அவர் அங்கே விடுதலை பண்ணுவராயிருக்கிறார். ஆகவே சங்கீதம் 91:15 சொல்லப்படுகிறது, நான் அவனுக்கு பதில் கொடுப்பேன், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். I will answer him when we call upon him. நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் வேளையில் அவர் எங்களுக்கு மறு உத்தரவு தருவார் என்று தேவன் அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். I will என்று சொன்னால் நான் செய்து முடிப்பேன், நிச்சயமாக செய்வேன். அங்கே அவர் மனம் மாறுவதில்லை. தேவன் ஒருபோதும் மனம் மாறுவதில்லை. அவர் மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொன்னால் சொன்னதுதான். ஆகவே அவர் எங்களுடைய தேவைகளுக்கும் எங்களுடைய வாஞ்சைகளுக்கும் மறு உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார். நான் அடுத்த வசனத்தை பார்ப்போம். 4வது காரியத்தை பார்ப்போம். அங்கே 4வதுக்கு போக முதல் அங்கே மத்தேயுவிலே 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே அங்கே அங்கே மத்தேயு சொல்லுகிறான், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அன்பானவர்களே, இங்கே மத்தேயு சொல்லுகிறான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அன்பானவர்களே, இது இயேசு சொன்ன காரியங்கள். நாங்கள் ஒரு விதமான சந்தேகம் இல்லாமல் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை தேடும் வேளையில், அவரை நோக்கி கூப்பிடும் வேளையில் அவர் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் மறு உத்தரவு தருவராயிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கலாம், மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று மார்க்கு சொல்லுகிறார். திரும்பவும் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு அநேகர் தேவனிடம் ஜெபம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த சந்தேகம் இருக்கிறது. Many people ask God, they pray to God, Lord, I want this, I want that, I want that. But there is a doubt within themselves. அவங்களுக்குள்ளே சந்தேகம் இருக்கிறபடியினால் அங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறது, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நானும் நீங்களும் உறுதியா விசுவாசித்தோம் என்று சொன்னால் அங்கே காரியங்கள் எங்களுக்கு வந்தடையும். ஆனால் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணும் போது எங்கள் உள்ளத்திலும் எங்கள் சிந்தனையிலும் நாங்கள் உறுதியா இருக்க வேண்டும். நிச்சயமாக தேவன் இந்த ஜெபத்துக்கு மறு உத்தரவு தருவார் என்று நாங்கள் விசுவாசித்து அவரிடம் கேட்கும் வேளையில் அவர் எங்களுக்கு காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அடுத்ததாக யோவான் 16:23 அங்க நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணும் போது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், அப்பொழுது
தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அங்கே பிலிப்பியர் 4:6 அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இது மிகவும் அழகான வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்று கவலைதான் மனுஷனுக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது. எதை குறித்தும் மனுஷன் கவலைப்பட்டவனாகவே இருக்கிறான். அவனுக்கு தெரியும் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று, இருந்தாலும் அவன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் இங்கே பிலிப்பியர்களை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பானவர்களே, இதை நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Philippians 4:6. Do not be anxious about anything, but in every situation, by prayer and petition and thanksgiving, present your request to God. எவ்வளமாக prayer and petition and thanksgiving, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம். நாங்கள் ஜெபம் பண்ணும் போது ஜெபத்தோடு நிறுத்தி விடாமல் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவரை துதிக்க 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 காரியங்கள் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையிலே வந்து கிடைக்கும். ஆகவே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் வேளையில் தேவன் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் அவர் அங்கே பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அங்கே சங்கீதம் 91:15 சொல்ல, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளை செய்வேன். அங்கே 4வது 91:15 பார்க்கப்படுகிறது, நான் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். I will be with him in trouble. I will deliver him. ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். அன்பானவர்களே, இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு ஆபத்து எப்பொழுது வரும், எங்கிருந்து வரும், எந்த நேரம் வரும் என்று சொல்ல முடியாது. ஆபத்து எனக்கும் உங்களுக்கும் வரும் வேளையில் யார் எங்களோடு இருக்கிறார்? எங்கள் பரமதேவன் எங்களோடு இருக்கிறார். பரமதேவன் எங்களோடு இருக்கும் வேளையில் நிச்சயமாக நானும் நீங்களும் தப்புவிக்கப்படுவோம். எங்கள் பரம இயேசு என்னோடும் உங்களோடும் இருக்கும் வேளையில் அவர் எங்களை பாதுகாப்பார். அவர் என்னையும் உங்களையும் என் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபை மக்களையும் தேவன் பாதுகாப்பார். ஏன்? ஆபத்திலே நான் அவனோடு இருக்கிறேன். நாங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு துதி செலுத்தும் வேளையில், அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும் வேளையில் அவர் எங்களோடு இருந்து எங்களையும் உங்களையும் என்னையும் தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, நாங்கள் ஆராதிக்கும் தேவன் மிகவும் வல்லமை உள்ள தேவன். The God whom you and I worship is an awesome, miracle working, powerful God. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்று காரியங்கள் வராமல் இருப்பது காரணம் எங்களுக்குள்ளே இருக்கும் சந்தேகம், எங்களுக்குள்ளே இருக்கும் ஜெபக்குறைவு, எங்களுக்குள்ளே இருக்கும் அநீதியான காரியங்கள். இவைகளை நாங்கள் விலக்கு வேளையில் நிச்சயமாக தேவன் எனக்கும் உங்களுக்கும் மறுஉத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையிலே 5ஆம் காரியத்துக்கு போவோம். அங்கே சங்கீதம் 92:15 கடைசியிலே இருக்கிறேன். அவனை கனப்படுத்துவேன். and honor him. அன்பானவர்களே, கனம் தேவனால் வர வேண்டும். இன்றைக்கு மனுஷன் உங்களை ஏக்கி விடுவான், நாளை உங்களை அங்கே தூஷித்து அங்கே உங்களை இறக்கி விடுவான். ஆனால் கனம் தேவனிருந்து வரும் வேளையில் தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சொன்னார், நான் உன்னை கனப்படுத்துவேன்.
சங்கீதம் 91:15 சொன்னார், அவனை கனப்படுத்துவேன். இந்த வேளையிலே இரண்டாவது காரியத்தை சொல்லுகிற காரியம் என்ன? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த இரண்டாவது காரியமும் அவனை கனம் பண்ணுவேனும் both the same, similar. அங்கே சொல்லப்படுகிறது, I will protect him for he acknowledges my name, and the last one, and honor him. So அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று தேவன் என்னையும் உங்களையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து கனம் பண்ண விரும்புகிறார். மனுஷன் எங்களை உயர்த்தலாம், ஆனால் அது எவ்வளவு காலம் உயர்த்தப்படும் என்று தெரியாது. ஆனால் தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தும் வேளையில் அதை ஒருவராலும் அதை தடுக்க முடியாது. அந்த உயர்வாகத்தான் இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனத்திலும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய காரியத்திலும் நாங்கள் ஈடுபட்டிருக்கும் வேளையில் அவர் நிச்சயமாக என்னையும் உங்களையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து எங்களை கனப்படுத்துவதற்கு அவர் அங்கே தயாராக இருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியது அவர் கரத்திலே நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் நானும் நீங்களும் அடங்கி இருந்து அவருக்கு ஏற்ற காரியங்களையும் துதிகன மகிமையும் செலுத்தும் வேளையில் அங்கே சங்கீதம் 91:14-15 சொன்னபடி, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவன் என்னை கூப்பிடுவான், என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தரவு அருளிச் செய்வேன், ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அன்பானவர்களே, இந்த 5 காரியங்களையும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் செய்ய ஆவலாயிருக்கிறார். அவர் செய்ய சித்தமாயிருக்கிறார். ஆங்கிலத்திலே I will நான் செய்வேன் என்று அவர் அங்கே தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்களை விடுவிப்பார், அவர் எங்களை அடைக்கலத்திலே வைப்பார், எங்களுக்கு மறுவுத்தரவு கொடுப்பார், அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவர் என்று அநேக காரியங்களை தேவன் அங்கே சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசுவானவர் அவர் பொய்யுரையாத தேவன். அவர் வாக்கு கொடுத்ததுதான். நிச்சயமாக நாங்கள் அவரிடத்தில் வாஞ்சியாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். ஜெபத்திலே துதிகளோடும் ஸ்தோத்திர பலியோடும் அவர் சமூகத்திலே நாங்கள் வர வேண்டும். அவருடைய வேதத்திலே நாங்கள் தியானமாயிருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி செய்ய நாங்கள் கவனமாயிருக்க வேண்டும். இவ்வளமான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த சங்கீதம் 91:14-15 சொன்ன காரியங்கள் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடைபெறும். ஏனென்றால் இயேசு ஒருபோதும் மாறாதவர். Jesus never changes. Everything may change, but God never changes. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், காலநிலை மாறலாம், எல்லாம் மாறலாம். ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் மாற மாட்டார். அவர் எதை சொன்னாரோ அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் எனக்காகவும் உங்களுக்காகவும் யாவற்றையும் செய்து முடிக்க அவர் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியது அவரிடத்திலே வாஞ்சியாயிருக்க வேண்டும். அவரை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும். இவ்வளமான காரியங்களை நானும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்யும் வேளையில் தேவன் இந்த 14-15 சொன்ன பிரகாரம் அவர் எங்களுக்காக கூட இருந்து காரியங்களை வைக்க பண்ணுவார். ஆகவே மனவர்களே, காலமோ பொல்லாததுதான். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மிகவும் வல்லமை உள்ள தேவன். The times may be bad. There may be hopelessness in this world. But if you trust the loving Savior Jesus Christ, He will restore you and give you unshakable faith.
நீங்கள் தேவனிடத்திலே நம்பி அவரிடம் விசுவாசமாய் இருப்பீர்கள் சொன்னால் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவரிடத்திலே நீங்கள் ஒட்டுக்கு நெருங்கி சேர அவர் உங்களை உயர்த்துவதையும் நீங்கள் காண முடியும். ஆகவே உலக காரியங்களிலே எங்களை ஈடுபடைய விட்டு தேவனுக்கேற்ற காரியங்களிலே எங்களை ஈடுபடுவோம். தேவன் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் அன்புமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் எனக்கும் எங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நீர் காரியங்களை செய்ய வாஞ்சியாயிருக்கிறீர். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கிறது. அவைகளை நாங்கள் ஒழுங்காக செய்யும் வேளையில் நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர். ஆகவே அன்பானவர்களே, அன்பான தேவனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். நீர்தான் அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும். இந்த கஷ்டமான காலங்களில் தேவனே, அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கைதிச்சு காரியங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைகள் வச்சு பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களை எல்லாரையும் நீர் சுவாமி வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படும் தாங்கும். சகலத்தையும் உம்முடைய நாமத்தினாலே கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கர்த்தர் வருமளவும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஏலிம் ஆராதனை கூடார சபையினால் நடத்தப்படும் இந்த ஒளிபரப்பிலே கலந்து கொண்டு உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து பாதுகாத்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இரத்த கோட்டைகள் வச்சு பாதுகாப்பாராக. தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.